ஆனால் பாலர்களே சொன்னா ஏன் ஆடு போய் போட உங்களுடைய மக்களாகிய பாடுறே பாட்டு பாடுறா வெளியே வரும்போது ஆடலாம் வரலாறு உண்மையாக தவறாமல் படிக்க சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால தங்கள் ஏதாகிலும் குறிகள் கேட்பீங்களோ அப்படின்னு சொல்லி அழைத்து வந்திருக்கின்றோம். அதையே நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படியா? யாரு என்ன ஊரு என்ன பேருன்னு தெரிய கேட்டுமா? இந்திரபிரதேசம் தண்ணில் நானுமே பிரதேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு குரத்தி. அப்படியா? குறி சொல்லிக் கொண்டு பச்சை குத்தி கொண்டு என் வயிறு படைப்பதற்காக இந்த வழியை வந்து கொண்டிருக்கிற போது இந்த பாலத்தில் இருவரும் குறி கேட்டுவிட்டு என்னை இங்கு அழைத்து வந்து விட்டார்கள். உனக்கு ஏதாவது தேவை என்ன கேளு, இல்லைன்னா ஆள விடுமா, நான் போறேன். அம்மா நீ குறியில கரெக்டா சொல்லுவீங்களாமா? எல்லாமே அப்படி என்றால் எனக்காம குறி சொல்லுவீங்களாமா? அப்படியா? அப்படின்னா என் குலதெய்வத்தை வேண்டிதான் நான் சொல்ல முடியும்.
விட்டது. அப்படி இருக்கு இது உனக்கு அந்த ஐயாவது சீல பிராடி வந்துச்சு உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டுமா? நாயகராஜன் என்ன சொல்லி தன்னாரே மேகராஜனுக்கும் மேகலாவதி அம்மாவுக்கும் நீ பிறந்தவள் தானே? நீ உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அல்லவா? அப்படி இருக்க ஆனால் தாயே அப்படி உன்னை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? ஆனால் அம்மா உன்னுடைய கணவர் யார் என்று கேட்கின்றாய். கணவர் யாரு தெரியுமா? அந்த ஐவரில் அனுப்பியிருந்த அர்ஜுனர். அது மட்டுமல்ல அந்த காந்தாவனம் எரித்த காந்தீவன். அது மட்டுமல்ல அந்த முக்கன் படைத்த பரமேஸ்வரனை பார்ப்பதற்காக 5 வருட காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிற போது அப்போது உன்னுடைய அண்ணன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த அர்ஜுனரின் மேல் 7 இடி சேர்ந்து ஒரு இடியாக இறங்கினார். அப்படி இறங்கிற போது அந்த அர்ஜுனனானவர் அக்கறையில இறுக்கி பிடித்ததினால் அப்போது என்னுடைய அண்ணன் அது புடியை தாங்க முடியாமல் படிக்கு, அர்ஜுனா என்னை விட்டுவிடு, என் தங்கை மின்னல் ஒளியை உனக்கு நான் தருகிறேன் அப்படி என்று சொன்னதினால் விட்டார். அதன்படி உன் அண்ணனும் உன் தந்தையாரும் அந்த அர்ஜுனனுக்கு உன்னை திருமணம் முடித்து வைத்தார் அல்லவா? உண்மைதானே? ஆனாலம்மா அது மட்டுமல்ல மாலையிட்டு 9 வருடம் தன்னானே அந்த அர்ஜுனன் தபத்தை முடித்துவிட்டு வருகிற போது மேகலோகத்திலே வந்து உன்னை திருமணம் முடித்துவிட்டு என்னுடைய அண்ணன்மார்களை பார்க்க வேண்டும், நான் சென்று வருகிறேன். தாலி மட்டும் கட்டிட்டு போனவர் 9 வருஷமும் வரவில்லை. உண்மைதானே? அப்படி வரவில்லை என்பதற்காக உன் தந்தையார் சொன்ன ஒரு வாக்கு பிரகாரம் நீ சிவபூஜை செய்தாய் அல்லவா? அப்படி சிவபூஜை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உன் புருஷன் வந்தாரா? அப்படி வந்தவரை நீ பிடித்து தள்ளிவிட்டாய் அல்லவா? தள்ளிவிட்டாயா? அப்படி தள்ளிவிட்ட போது நய சுய உருவத்தோடு என் அண்ணன் தர்ம சாட்சியாகவும் உன் அண்ணன் கண்ணன் சாட்சியாகவும் இந்த மேகலோகத்திற்கு நய சுய உருவத்தோடு 32 லட்சணத்தோடு 5 அழகோடு 11 நாமதேயத்தோடு நாம் மீண்டும் இந்த மேகலோகம் வருவதில்லை என்று சொல்லிவிட்டு போனாரா இல்லையா? உண்மைதானே? அப்படி போனவர் என்ன ஆனாரோ எப்படி போனாரோ என்று நினைக்கின்றார். அப்படியா? வருவாரோ வரமாட்டாரோ? அப்படியா? அது சொல்லட்டா?
அவரே வருவாரே வந்திருப்பார் வந்து விட்டார் பாரும் அம்மா. எங்கம்மா எங்க என்னம்மா சொல்ற வந்துட்டாரா? உன் புருஷன் வரவில்லைன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா என்னுடைய குறி என்ன சொல்லுகிறது என்றால், என் குலதெய்வம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மேகலோகத்தில் உன் கணவர் வந்திருக்கிறார் என்று சொல்லுது. ஒரு ஓட எங்கடி எங்கடிக்கிறா முதல் நடுராத்திரிக்கு வருவானோ? ராத்திரி 12 மணிக்கு வருவாமா. அப்படியா? ஆமா. ஏண்டி அப்படி இருந்தாலும் உன் புருஷன் இங்குதான் வந்திருக்கிறார். ஆமா, இங்குதான் இருக்கின்றார். அவ்வளவுதான் என் குறி சொல்லுகிறது. எனக்கு சம்பளத்தை கொடுத்து நான் போறேன். சரி, அப்படி இருந்தா ஆனால் குறைச்சி எனக்கு நீ வந்துட்டான்னு சொல்ற. ஆமா. இருந்தாலும் என் மனசு ஆறவில்லை. சரி, நான் சற்று நேரம் ஓய்வு எடுக்கின்றேன். நீ அமர்ந்திருக்கிறாயா? ஓ, இந்த இரவு இங்கே தங்கி இருந்து காலையில போயிடுங்க. புருஷன் வராரா வரலையா? வந்தா சம்பளம் கொடுக்குறேன், வரலாம் சம்பளம் கொடுக்க. அப்படியா? ஆமா. அப்படி இருந்தால் ஆ. இதோ நானும் ஒரு பக்கம் படுத்து உறங்குகிறேன், நீயும் படுத்து உறங்கு. இரவு வந்தால் எனக்கு சம்பளம் கொடு, இல்ல வரவில்லை என்றால் இதை விட்டு விட்டு நான் போய் விடுகிறேன். அப்படியா? சரி, அப்படி இருந்தா அங்கே உட்காந்தா சென்த்துல உட்காந்து குறைச்சி போட்டு 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 எல்லா மந்திரி ஐயா, அம்மா, இந்த தினத்தில் என்னுடைய தேவியான என்னுடைய பார்த்ததற்காக குருதியாக வடிவெடுத்து இந்த மேகலோகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். அப்படி வந்திருந்த போதிலும் குறி சொல்லியும் என்னை பார்த்தும் அடையாளம் தெரியவில்லை. தன் கணவன் தான் என்று புரியவில்லை. அப்படி இருக்க இந்த இரவு இங்கே தங்க வைத்து விட்டார். மாமன் என்ன சொன்னார்? தெரியவில்லையா? உமர்தானே சொன்னாரு. அதாகிலும் நீ மேகலோகம் போக வேண்டும் என்றால் 32 அழகு 11 நாமதேயம் 5 அழகோடு நீ போக வேண்டாம். நீ ஒரு குலப்பெண்ணாக வடிவெடுத்து நீ செல்லு. அப்படி சென்றால் அந்த இரவு அங்கு தங்கினால் நீ என்னை நினை, நான் அப்போது உனக்கு நான் காட்சி கொடுக்கிறேன். இந்த குலத்தி வேடத்தை நீக்கி உன் மனைவியோடு சேர்ந்தாயானால் இந்த சாபம் விமோசனமாயிடும் சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்ப அப்படி இருந்தாலும் இதுதான் அந்த தருணமாக அந்த மாமன் மாயக்கண்ணன் ஸ்ரீ பரமாத்மா அப்படி இருக்கிற நமக்கு துணையா இருக்கிற போது நமக்கு ஒரு கவலை இல்லை. இப்போது மின்னவழியானவள் படுத்து உறங்குகிறாள். அவளை நாம் தட்டி எழுப்பலாம் அல்லவா? அப்படியா? எழுப்ப வேண்டும். என்ன பாடினால் எழுவா? அப்படியா? அடி பஞ்சனையில் மேல் படுத்து பஞ்சனை அடித்த போராய்.
சரி. மல்லிகை இருவாச்சி கோங்கு பாதித்தவர்களும் சொல்லக்கூடிய பல விதமான முறைகளை எடுத்து உங்கள் பாதத்திலே வைத்து பன்னீரால் கலந்து பட்டால் தொலைத்து உங்கள் தேவியாகிய மின்னலி அநேக கோடான கொடி வணக்கம் நாதா. நல்லதாக விழுந்திருப்பேனே. ஆனால் பெண்ணே மின்னலொளி என் மீது கோபித்து கொண்டு முடித்து தள்ளினால் இவ்வளவு பெரிய விபரீதம் இருந்தாலும் இருக்கட்டும். இதோ என்னுடைய மாமன் கண்ண பரமாத்மாவுடைய ஆசீர்வாதத்தால் இதோ மீண்டும் நான் நேரில் வந்தேன். உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நானும் வந்து இந்த நயசுய உருவத்தை நீக்கிவிட்டு சத்தியத்தை மாற்றிவிட்டு இதோ உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்த போதிலும் இப்போது ஒரு காரணமாச்சு. எப்படி இருந்தால் பெண்ணே, நான் இதற்கு மேல் நான் எப்பவும் நான் வந்து கொண்டிருப்பேன். தனியாக விட்டு இருக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் இரு தினத்தில் அந்த பங்காளிகள் பாவி சதிகார துரியோதனாதிகள் ஒரு வஞ்சகத்தினால் 12 ஆகியாவது ஒரு வருஷம் வனவாசம் ஓட்டி வைத்து விட்டார்கள். அப்படி வனவாசம் ஓட்டி வைத்ததும் இல்லாமல்படிக்கு இப்போ நாங்கள் உபலாயத்தில் தங்கியிருக்கின்றோம். அந்த பாதி ராஜ்யத்தை வாங்க வேண்டும். அதற்காக நான் என் அண்ணனிடத்திலே சென்று நான் தூதுக்கு போக, எங்களுடைய சார்பாக தூதுக்கு போக வேண்டும். அப்படி போய் எங்களுடைய நாடு நகர் நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து உயிராஜ்யமா இருக்கிற போது நான் உன்னை வந்து அழைத்து செல்கிறேன். இப்ப வந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. மீண்டும் என்னைக்கு வரீங்களோ என்னவோ தெரியல. அப்படியா? கையோட கூட்டிட்டு போயிடுங்க. அப்படியா? நானும் உங்களோட வந்தா இருக்க மாட்டேன். உங்களோட தான் வாழ்ந்திருப்பேன். கூடவே வர கஷ்டம் துன்பம் இருந்தாலும் எனக்கு சரி. என் அக்கா எப்படி கூட இருக்குதோ அதே போலவே நானும் இருக்கிறேன். இருக்கட்டும். ஆனால் பெண்ணே, அப்படி இருந்தால் இது ஒரு ரதம் வேண்டும். உபலாயம் போக வேண்டும். போகலாம் அல்லவா? இது பாத்துக்கிறேன். டைமிங் ஓட போகுது. 3 பேர் 4 சொல்லக்கூடிய தன்னுடைய தந்தையாராகிய பூங்காவனத்தின் மீது அற்புதமாகி ஒரு காசி கொடுத்த மறுகாசி மறுபோல் வளர்ந்து தம்பி அறியாமல் போலவும் தலைத்து அழுகு போல் நேரோடி உயிர் போல் தலைத்து
ஜோதி மேல் அற்புதமாகி